இன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிராமத்தில் புதிதாக அங்காள பரமேஸ்வரி என்ற கோயில் இல்லை. புதிதாக உருவாக்கப்பட்ட கோயில் இந்த கோயில் மட்டும்தான். இந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்து நாம தான் இந்த இடத்த கொடுத்தோம். இந்த இடத்த அவருக்கு கொடுத்தோம். அவர் வாங்கினார். ஆனால் இங்கே கோயில் கட்டுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர் ஒரு சிறந்த முறையில் நல்ல முறையில் கோயில் கட்டி அனைவரும் வணங்க வேண்டும். இந்த கிராமம் நல்லா இருக்க வேண்டும். இந்த கிராமத்திற்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிராமத்திலே ஒரு அங்காள பரமேஸ்வரி அம்மனை உருவாக்கி அந்த கோயிலை உருவாக்கி இன்றைக்கி கும்பாபிஷேகம் இன்று சிறப்பான முறையில் சிறந்த முறையில் நடைபெற்றது. இந்த அம்மா பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நிறைய சிறப்பான எங்கள் கிராமத்துக்கு சொன்னாங்க. அவங்க பாரு சென்னையிலேருந்து வந்து இந்த கிராமத்தை அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கின்னு எவ்வளோ சிறந்த முறையில் எங்கள் கிராமத்தை இந்த மக்கள் முழுவதும் இந்த நாடு முழுவதும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும், இந்த கிராமம் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் இங்கே ஒரு கதையாக சொன்னார்கள். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாகவும் ஊராட்சியின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் அவருடைய யூடியூப் சேனல் நல்ல முறையில் வளர்ந்து ஒரு டிவி சேனலாக உருவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ஒரு ஸ்தலம் என்று சொன்னாலே அதோடைய சிறப்பு என்ற மகத்துவம் இந்த கும்பாபிஷேகத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. சிவனடியார்கள் இருவரும் சேர்ந்து தமிழ் மரபில் அம்பிகையை புன்னகை அரசியாக கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இங்கே இந்த கோயிலை கட்டிய நிர்வாகி திரு சுபாஷ் அவர்கள், இவரும் சென்னையை சேர்ந்தவர் தான் என்ன மாதிரி. இல்லை ஒரு சிறப்பு என்னென்னா, ஜனவரி 1 கிட்டத்தட்ட 87,000 சப்ஸ்கிரைபர் கொண்ட என்னோடய யூடியூப் சேனல் ஜனவரி 1 அமெரிக்காவில் யாரோ ஒரு திருடர்களால் முடக்கப்பட்டு விட்டது. கிட்டத்தட்ட என்னுடைய எக்கச்சக்கமான வீடியோக்கள், புன்னைநல்லூர் மாரியம்மன் தன்னுடைய நாகமாக என்னை கூப்பிட்ட ஒரு வீடியோ, பெரிய அதே மாதிரி வராகியம்மா அதிசயங்கள் நிகழ்த்துகின்ற காணொலிலாம் அதில் இருக்குது. என்னை வந்து சுபாஷ் அவர்கள் சொன்னாங்க, அம்மா இந்த கோயில் கட்டணும்னா கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்னோட சேனல் வராகி சோல் பியூரிட்டி மகாவராகி டிவி இன்றைக்கி ஜனவரி 1 முடக்கப்பட்டது. சுபாஷ் சார் ரவிச்சந்திரன் சார் போராடிட்டு இருக்காரு. ஆனால் எப்படி எடுப்போன்னே தெரியல. இது யாராலையுமே எடுக்க முடியாது. ஆனால் அம்மனோட அங்காள பரமேஸ்வரி அருள் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வரணும். நம்பினா நம்ப மாட்டீங்க. மார்ச் 9 இன்றைக்கி 2025 கும்பாபிஷேகம். ஜனவரி 1 எங்களுடைய சேனல் முடக்கப்பட்டது. கிட்டத்தட்ட மார்ச் 1 வாக்கில் எங்களோட சேனல் ஹேக்கர்ஸ் கையிலேருந்து என்னுடைய கணவர் தொழில்நுட்ப முறையில் பல தகவல்களை சொல்லி எப்படி தான் கிடைச்சதோ தெரியல. எங்களுக்கு சேனலில் எந்த வீடியோவும் அழியாமல் கிடைச்சது. ஹேக்கர்ஸ்கள் வந்து என் வீடியோ கூட அழிக்கலை. அழிப்பது மட்டும் இல்லாமல் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, இவ்வளோ பெரிய சேனல் திருப்பி எங்ககிட்ட வந்திருக்குன்னா, இந்த அம்மா உள்ளேயே வரலை பாருங்கள். இந்த அம்மா வந்து கும்பாபிஷேகம் வரலை, பிரதிஷ்டை பண்ணி அம்மனை வந்து நவதானியத்துலலாம் ஊற வச்சு நீரோட்டம் தான் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளேயே எங்கள் அம்மா என்னுடைய மனக்குறை சுபாஷுடைய வேண்டுதலை கேட்டு எனக்கு இந்த கோயில் வரத்துக்கு கும்பாபிஷேகம் வரத்துக்கு இந்த அம்மா ஒரு செவி சாய்த்து என் சேனலை மீட்டு கொடுத்து நான் இந்த அங்காள பரமேஸ்வரி பற்றி பேசுகிறேன்னா, இந்த அம்மாவோட சக்தி எவ்வளோ பெரிய சக்தின்னு பாருங்கள். மலையனூர் மாகாளி என்னுடைய வீட்டில் வந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2005 மலையனூர் மாகாளி என்கிட்ட இருக்காங்க. ஊஞ்சலில் வந்து தான் எனக்கு ஆராட்டி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அன்னிலேருந்து இருக்காங்க. மலையூர் மாகாளி பற்றியும் நான் என்னுடைய சேனலில் பதிவிட்டிருக்கேன். ஆனால் அங்கெல்லாம் கொடுத்த அந்த ஆதிசக்தியோடைய அங்காள பரமேஸ்வரி என் இல்லத்திலையும் மலைநூர் கொடுத்த அந்த அதிசயத்தை இங்கே திரு சுபாஷ் அவர்கள் கட்டிய அணைக்கட்டாபத்தூர் கோயிலில் அங்காள பரமேஸ்வரி அதிசயம் நடத்தியிருக்காங்கன்னா இது யாராலையுமே முடியாது. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எப்படி உங்களுக்கு யூடியூபு திருடர்களாக ஹேக்கர்ஸால் அமெரிக்காவில் திருடப்பட்ட யூடியூப்பை நாங்கள் வந்து வெறும் கம்ப்யூட்டர் மூலமாகவே எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது யாருடைய கண்? 1000 கண்ணுடைய அங்காள பரமேஸ்வரி. இதுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த அங்காளம்மன் தான். அந்த கோயில் உருவேறுவதற்கு முன்பாகவே, கும்பாபிஷேகம் நடப்பதற்கு முன்பாகவே இந்த அங்காளி என்னுடைய பிரார்த்தனை செவிசாய்த்தா அப்படின்னா, இந்த மண்ணை தேடி நாடி ஓடி அந்த அம்பிகையை நாடி ஓடி வர மக்களுக்கு இன்னும் எவ்வளோ செய்வா. இன்னும் கூட சந்தோஷமாக அந்த அம்மாவுக்கு தமிழ் மறையில் வேற பாடியிருக்காங்க. அந்த அம்மா அந்த ஒரு சக்தி தான். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மாற்றாங்க, என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி, எங்கும் வெற்றி, எதனிலும் வெற்றி என்று இந்த அங்காள பரமேஸ்வரி இங்கே வர வேண்டும். கேட்ட மக்களுக்கு பக்தர்களுக்கு கேட்ட வரம் தர வேண்டும். இங்கே செல்லியம்மா பெரிய மிகப்பெரிய காளி. அந்த காளினா நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. என் மகள் கண்ட காளி நீங்கள் பார்த்துருக்கிறது காளி செல்லியம்மா இத்தூண்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட 16 கையோட இடுப்பில் வந்து ஒட்டியானமே கைகளாக கொண்டு அந்த சிரிப்பு கோலத்தில் தான் இந்த அம்மா வந்து புளியாடை கட்டிட்டு இங்கே சுற்றிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட அம்மா தான் இந்த செல்லியம்மா. இங்கே ஆதி கருமாரியம்மனுடைய ஆலயம் இருக்கின்றது. அதே போல் இங்கே படைவேட்டம்மன் இருக்காங்க. புத்து
உயர்ந்து கொண்டே வருகின்றது. முப்பெரும் சக்தியோடு சேர்ந்த ஒரு சக்தியாக இங்கே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் காமாட்சி இருக்காங்க. இப்போது 5வது சக்தியாக இந்த அங்காள பரமேஸ்வரி திரு சுபாஷ் அவர்கள் கட்டிய அணைக்கட்டாபுத்தூர் கோயில் வந்திருக்காங்க. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். இந்த அம்பிகையை நான் எல்லையில் வந்து சரண் புகுவதற்கு முன்பாகவே எங்களுடைய சேனலை மீட்டு கொடுத்து எங்களை சந்தோஷத்தோடு உங்கள் முன்னாடி பேச வச்சுருக்காங்கன்னா, அப்போ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த காணொலியை காணும் போதே இந்த அங்காள பரமேஸ்வரியுடைய அந்த திருத்தலத்தோட அமைப்பு தெரியும். இந்த கோயிலை பற்றி விவரங்களை எல்லாம் இந்த காணொலியுடன் இணைக்கின்றேன். டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த கோயிலை பற்றிய விஷயங்கள் நினைக்கின்றேன். தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடக்கின்றது. பக்த கோடிகள் திரு சுபாஷ் அவர்களை தொடர்பு கொண்டு அதோட தொலைபேசி இணைப்பு கொடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் இந்த பூஜையை கலந்து கொள்ள வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உருவேற்றிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் வந்து நம்ம அம்பிகைக்கு மந்திரங்கள் சொல்லி நாடி பக்தர்கள் ஓடி வருவோமோ, அவ்வளோக்குள்ள அம்பிகையும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியாக நமக்கு வரப்போகிறாள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், கணம் தரும் பூங்குழலால் இங்கே அங்காள பரமேஸ்வரி கடைக்கண்களே. இன்னைக்கு வெள்ளி கண்மலர் வச்சவுடன் அம்பிகை இன்னும் அழகோட சொரூபமாக இருக்காங்க. உங்களுக்கு கண் திறந்த அந்த அம்பிகை அங்காளி காளி மகமாயி உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரத்தை தருவதற்காக காத்து கொண்டிருக்காள். ஏற்கனவே எனக்கு வரம் கொடுத்து தான் உங்களுக்கு நான் வந்து உங்கள் கிட்ட வந்து நிற்கிறேன். இதே மாதிரி வேண்டியவருக்கு வேண்டி வரம் தருவதற்காகவே இவர்கள் தமிழ் மரபிலே, தமிழ் வேதத்தில் இந்த சிவாச்சாரியர்கள் இன்றைக்கு உருவேற்றி கொடுத்திருக்கார்கள். இதன் மூலமாக இந்த காணொளி காண்பவர்கள் அனைவருமே ஒவ்வொருவரும் உங்களுடைய இல்லத்திலே முடிந்த அளவுக்கு தமிழ் வேதத்திலே, தமிழ் மரபிலே, சிவபுராணத்தின் துறையில் நாயன்மார் குடித்த தேவார பதிகத்தின் மூலமாக இந்த நம்மளுடைய தமிழ் சக்தியை, தெய்வ சக்தியை உருவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாடி ஓடி எந்த பிரதிபலனை எதிர்பாராமல் கட்டியிருக்காங்க திரு சுபாஷ் அவர்கள். சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணத்திற்காகவும் அதனோட வருமானத்திற்காக கட்டுவாங்க. ஆனால் இங்கே இருக்கின்ற அந்த திரு சுபாஷ் என்ற மகன் தன்னுடைய மனதிலே அங்காள பரமேஸ்வரியை கொண்டு வர வேண்டும் என்று தோண்டி எந்த பிரதிபலனும் இல்லாமல் இந்த ஊர் மக்களும் அல்ல, இந்த எல்லை மக்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று தான் இந்த எல்லையில் கட்டியிருக்காங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த காணொலி வழங்குகின்றேன். இந்த காணொலி காண்பது மூலம் அணைக்கட்டாபுத்தூர் அங்காள பரமேஸ்வரி தேடி வாங்க. இங்கே செல்லியம்மனாகவும், ஆதிக்கருமாரியாகவும், படவேட்ட அம்மனாகவும், காமாட்சி அம்மனாகவும், கூடவே இங்கே அங்காள பரமேஸ்வரியும் உங்களுக்கு வரம் தர காத்து இருக்கிறார்கள். நினைத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி நாங்க. என்ன நல்லதாக இருந்தால் நமக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அங்காள பரமேஸ்வரி காளி மகமாயி கோயிலுக்கு திரு சுபாஷ் அவர்கள் சார்பிலும், இங்கே இருக்கின்ற ஊர் தலைவர் சார்பிலாகவும், இங்கே இருக்க ஊர் பொதுமக்கள் சார்பாகவும், இங்கே வந்திருக்கின்ற சிவாச்சாரியர் சார்பாகவும் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அந்த மகமாயியுடைய அங்காள பரமேஸ்வரி அருள் பெற வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சக்தி.